ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது. அது கடையில் விற்கிது, நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல. அதுதான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது. ஏற்கனவே ஒட்டுது. என்ன பண்ணிட்டாங்க? அம்மா வந்திருக்கா. ஒட்டுது ஏன்னு தெரியுமா? ஈரம் வேற, ஒட்டுது வேற. இந்த பாலை தண்ணிக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம். போட்டு வச்சோம்னு சொன்னால் வச்சுட்டு காலையில் பார்த்தா பெருசாக வருமா, அதுதான் உங்களுக்கு சேர்ந்து காட்ட போகிறோம். இதான் அந்த சின்ன பால் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. அது எவ்வளோ பெருசாகுதுன்னு நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த பாதி? நான் கொஞ்சம் தான் வச்சுக்கேன். பரவாயில்ல, எனக்கு கூட கையில் எடுத்துதான் போகணும். பார்ப்போமே. நான் போட்டேன். மூணு தண்ணி எடுக்கணும். அது போட்டுட்டு மூடிட்டு இப்படி இதனோட சரி. நான் போட்டேன். ஃபுல்லாக போட்டாச்சு. காலையில் பார்ப்போம். இப்போ பாருங்க உள்ள எப்படி இருக்குது பாருங்க. அதில் வையண்டி நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, அழகா இருக்குல்ல? கீழே வையம் மச்சி. உள்ள தெரியாது. மீனுக்குள்ள மீன் உள்ள தெரியுமே, அத மாதிரி இருக்கு. மீன் தொட்டிக்குள்ள போடுவோம், அது மாதிரி இருக்கு. காலையில் பார்ப்போம். காலையில் பார்ப்போம் எவ்வளோ பெருசாக. ஓகே, பாய் பாய் பாய். பாருங்க, கலர் கலராக வடிவத்தான் இருக்குது, ஆனால் பெருசாக வரலை. இன்னும் பெருசாக வரணும்னு சொன்னாங்க. கடுங்க எடுத்து எவ்வளோ சைஸில் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த ஃபிஷ் டேங்கில் போட்டு வச்சா நல்லா அழகாக இருக்கும். மாபிள் குண்டு மாதிரி இருக்குது பாருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. பால் நைட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கு காலையில் இப்படி இருக்குன்றது நாங்கள் பார்ப்போம். எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லி. இது என்னுடைய பாட்டில். இது எனக்கு பெருசாக வரல, ஆனால் கொஞ்சோண்டு தான் பெருசாக இருக்குது. இது என்னோடது பெருசாக கிஷானிட இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பாருங்க. சிலது பெருசு, சிலது கொஞ்சம் அளவானது. அப்போ என்னுடையது தான் வெயில். காட்டுங்க பாருங்க, ஒரு சிலது தான் பெருசாக இருக்குது, ஒரு சிலது சின்னதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வரல, ஆனால் நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. பாய் பாய்.